வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, நீ ஃபாரெவர் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அசோக்குமார் கலைவாணி டைரக்ஷன்ல சுதர்ஷன் கோவிந்த், அர்ச்சனா ரவி நடிப்புல மார்ச் 27 இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட தலைப்பு நீ ஃபாரெவர் அப்படின்னு ரொம்ப மாடர்னா இருக்க ஒரு டேட்டிங் ஆப் பின்னணியில இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஹீரோவா சுதர்ஷன் கோவிந்த் நடிச்சிருக்காங்க. ஒரு டேட்டிங் ஆப் உருவாக்க போராடிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயின் அர்ச்சனா ரவி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காதல் அனுபவம் இருந்தாதான் உங்க வேலையை இன்னும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு அழுத்தம் வருது. இதனால தங்களோட கரியருக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் ரெண்டு பேரும் காதலிக்கிற மாதிரி நடிக்க முடிவு பண்றாங்க. ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப காட்சிகள் ரொம்ப கலகலப்பாவே நகருது. ஆனா புதுமுக நடிகர்கள் அப்படிங்கறனால அவங்க முகத்துல ஒரு சின்ன தயக்கம் நல்லாவே தெரியுது. குறிப்பா ஹீரோ சுதர்ஷன் பல சீன்களை ரொம்ப சோகமாவே வராரு. பாடல்களை மட்டும்தான் கொஞ்சம் உற்சாகமா நடிச்சிருக்காரு. இது முதல் பாதியோட வேகத்தை ரொம்ப கம்மி பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா அர்ச்சனா ரவி ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு துடிக்கிற பெண்ணோட உடல் மொழியை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நடிக்க ஆரம்பிச்ச காதல் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மையா மாறுது. இது வழக்கமான தமிழ் சினிமால இருக்கிற ஃபார்முலா தான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட சுயநலத்துக்காக தான் காதலிக்கிற மாதிரி நடிச்சோம் அப்படின்னு தெரிய வரும்போது ஏற்படுற பிரச்சனை தான் ரெண்டாம் பாதியில வருது. ஹீரோவோட அம்மாவா வித்யா வராங்க. ஒரு கனிவான அம்மாவாகவும் காதலால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட வலியும் அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்க நடிப்பு படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னே சொல்லலாம். வைஜி மகேந்திரன் ஹீரோவோட தாத்தாவா வராரு. இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு பக்கம் மாடர்னான தலைப்பு வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காதலை எதிர்க்கிற ஒரு பழங்காலத்து தாத்தாவா இவரை காட்டியிருக்காங்க. இவரோட கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா இருந்திருக்கலாம். சில இடங்கள்ல நடிப்பு கொஞ்சம் செயற்கைத்தனமாவும் இருக்கு. டிஜே பப்பு அங்கங்க வந்து சின்ன சின்ன சேட்டைகள் மூலமா கொஞ்சம் சிரிக்க வைக்க முயற்சியும் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல காதலர்கள் சேர்ந்தாங்களா இல்லையான்னு பல படங்கள்ல பார்த்தா அதே மாதிரியான கிளைமேக்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. கிளைமேக்ஸ்ல வர வசனங்கள் கொஞ்சம் நீளமாவே இருக்கு. சொல்ல வந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லி இருக்கலாம். தேவையில்லாத காட்சிகள் கிளைமேக்ஸ ரொம்ப இழுதியா மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். அஸ்வின் ஹேமத்தோட இசை படத்துக்கு ஓரளவு கை கொடுத்திருக்கு. சில பாடல்களை வர வரிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ராஜாவோட ஒளிப்பதிவு மூலமா ஒரு ஃபேவரட் மூவிக்கான தரத்தை கொடுத்திருக்கு. இயக்குனர் அசோக்குமார் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையோட காதலை டேட்டிங் ஆப் கலாச்சாரம் மூலமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் இளமையாவும் சுவாரஸ்யமாவும் சொல்லியிருக்கலாம். ஹீரோயினோட நடிப்பு, அம்மாவா வர வித்யாவோட கதாபாத்திரம், இசை படத்துக்கு பிளஸ்ன்னு சொல்லலாம். நீளமான வசனங்கள், ஹீரோவோட சோர்வான முகம், பழக்கப்பட்ட கிளைமேக்ஸ், செயற்கைத்தனமான சில காட்சிகள் படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல நீ ஃபாரெவர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தலைப்பு வேணும்னா மாடர்னா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கதை அதே பழைய காலத்து தாத்தா காதலை எதிர்க்கிற கதை மட்டும்தாங்க இருக்கு. புதுமுகங்களோட முயற்சி, சில எமோஷனல் சீன்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா புதுசா ஏதாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.